ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் யுஎஸ்ஏ தமிழன் பேசுகிறேன். இன்றைக்கி வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக் பார்ப்போம். அனிமல் செல்ஸ் அதுனா என்ன, அதுக்குள்ளார என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம், புரிஞ்சுக்கலாம். என்னோட சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வந்தீங்கன்னா நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எனக்கு சூப்பர் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடலான்னாலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போய் ஷேர் பண்ணுங்கள். என்னோட வெப்சைட் usatamilian.com அங்கே போய் விசிட் பண்ணுங்கள். அங்கே நிறைய டாபிக்ஸ் வந்து நான் ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்கேன். என்னோட வாட்ஸ்அப் லிங்க் தமிழ் சயின்ஸ் கம்யூனிட்டி அது வந்து கீழே போடுறேன். அங்கே வந்து ஜாயின் பண்ணுங்கள். உங்களோட கான்ட்ரிபியூஷன்ஸ் வந்து ரொம்ப தேவை அங்கே. நானும் வந்து உங்ககிட்ட இருந்து நிறைய கற்றுக்க முடியும். ஸோ நீங்களும் வந்து நிறைய நாலேஜ் இம்ப்ரூவ் பண்ணலாம். சரி, நம்ம வீடியோக்குள்ள போகலாங்களா? ஓகே. சரி, இப்போ நம்ம வீடியோக்குள்ள வரோம். இன்னைக்கு பேச போகிற டாபிக் வந்து அனிமல் செல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நீங்கள் வந்து பிளான்ட் செல்ஸ் அப்படின்னு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன். அதை போய் கண்டிப்பாக பாருங்கள். நம்ம இந்த வீடியோவில் வந்து என்னன்னா, நம்ம ஒரு நிறைய அசம்ஷன் வந்து பண்ண போகிறோம். நீங்கள் பிளான்ட் செல் வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னு நம்ம அசியூம் பண்ண போகிறோம். ஏன்னா அதே விஷயம் தான் வந்து அனிமல் செல்ல வந்து நிறைய வரப்போகுது. ஆனால் நம்ம இந்த வீடியோவில் வந்து அனிமல் செல்லுக்கும் பிளான்ட் செல்லுக்கும் என்ன வித்தியாசம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். என்ன ஒற்றுமை இருக்குது, என்ன வேற்றுமை இருக்குது அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். ஆனால் அதோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இந்த வீடியோவில் போக போகிறதில்ல. ஏன்னா அது வந்து ஒரு பெரிய ரெப்பிட்டேஷனாக முடிஞ்சிடும். நீங்கள் அந்த பிளான்ட் செல் வீடியோ பார்த்துட்டீங்க அப்படின்னா, இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய விஷயம் வந்து சீக்கிரமாக வந்து புரிஞ்சிடும். நீங்கள் அந்த வீடியோ பார்க்காம இங்கே வந்தீங்க அப்படின்னா நிறைய டவுட்ஸ் வந்து வரும். அதனால் நான் வந்து ரொம்ப ஹைலி ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அந்த பிளான்ட் செல் வீடியோ வந்து பார்த்துட்டு இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக வந்து பாருங்கள். அப்போ உங்களுக்கு வந்து இந்த அனிமல் செல்க்கும் பிளான்ட் செல்க்கும் இருக்கிற வித்தியாசங்கள் வந்து தெரிஞ்சிடும். இந்த வீடியோ நம்ம எப்படி அப்ரோச் பண்ணலாம்னா, நம்ம வந்து பிளான்ட் செல் அண்ட் அனிமல் செல் வந்து அப்படியே கம்பேர் பண்ணிகிட்டே போகலாம். அதில் வந்து உங்களுக்கு வந்து சிமிலாரிட்டிஸ் அப்புறம் வந்து டிஃப்ரென்சஸ் வந்து தெரிஞ்சிடும். அதனால தான் வந்து அந்த பிளான்ட் செல் வீடியோ பார்க்குறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பிளான்ட்ஸ் அண்ட் அனிமல் செல்ஸ் வந்து ரெண்டுமே வந்து ஒரே கேட்டகரியில் தான் வருது. அது வந்து என்னன்னா யூக்ரியாட்டிக் செல்ஸ் அப்படின்னு வந்து நம்ம சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம செல்ல வந்து ஒரு நியூக்ளியஸ் இருக்கணும், அப்புறம் ஒரு செல் மெம்பரேன் இருக்கணும் பவுண்டரியா. ஸோ இது வந்து பிளான்ட் செல்லுக்கும் பொருந்தும், அனிமல் செல்லுக்கும் பொருந்தும். அதனால ரெண்டுமே வந்து ஒரே கிளாசிஃபிகேஷனில் தான் வருது. அது வந்து யூக்ரியாட்டிக் செல்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். இப்போ நம்ம பிளான்ட் செல்லும் அனிமல் செல்லும் வந்து ஃபர்ஸ்ட் பெரிய டிஃபரன்ஸ் வந்து நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, ஒன்றுத்துக்கு வந்து ஃபுட்டு பண்ண தெரியும், இன்னொன்றுக்கு வந்து ஃபுட்டு பண்ண தெரியாது. அதனால வந்து ஃபுட்டு பண்ண தெரிஞ்சதுக்கு வந்து ஆட்டோட்ரோஃப் அப்படின்றோம், ஃபுட்டு பண்ண தெரியாததுக்கு வந்து ஹெட்டோட்ரோஃப். அதாவது பிளான்ட் செல் வந்து தன்னாலேயே வந்து ஃபுட்டை ஜென்ரேட் பண்ண முடியும். அந்த ப்ராசஸ் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ். ஃபோட்டோசிந்தசிஸ் வச்சு அது வந்து ஃபுட்டை ஜென்ரேட் பண்ண முடியும். ஆனால் அனிமல் செல் வந்து ஹெட்டோட்ரோஃப். ஏன்னா அதுக்கு வந்து ஃபுட் வந்து ஜென்ரேட் பண்ண தெரியாது. அப்புறம் எப்படி அந்த அனிமல் செல் வந்து ஃபுட்டு கிடைக்கும் அப்படின்னா, நம்ம ஃபுட்டு கொடுக்கணும். அதனால தான் நம்ம போயிட்டு பீஸா பர்கர்லாம் வந்து சாப்பிட்றோம். பிளான்ட் செல்னால வந்து அதனோட எனர்ஜியை வந்து அதே வந்து ஜென்ரேட் பண்ண முடியும். ஏன்னா வந்து ஃபுட் சோர்ஸ் வந்து அதுக்கு ஆட்டோமேட்டிக்காக உள்ளே இருக்கிறதுனால வந்து ஃபுட்டு ஜென்ரேட் பண்ணி ஃபுட்டில் வந்து நம்ம வந்து ஏடிபி ஜென்ரேட் பண்ணிடுவோம். ஏடிபி ஜென்ரேட் பண்ணால் அதான் நம்மளுக்கு எனர்ஜி. ஆனால் நம்ம வந்து அனிமல் செல்லுக்கு வந்து நம்ம ஃபுட்டு சாப்பிட்டு தான் வந்து அந்த ஏடிபி வந்து ஜென்ரேட் பண்ணுறோம். ஏடிபி ஜென்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு மைட்டோகாண்ட்ரியா வேணும் அந்த செல்குள்ளார. அது வந்து ரெண்டுத்துலையும் இருக்குது. அதனால் வந்து அது பிரச்சனை கிடையாது. ஆனால் வந்து அந்த சோர்ஸ் பிளான்ட்ஸுக்கு வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் வச்சு சன்லைட்லேருந்து அதுக்கப்புறம் அதுல வந்து கன்வெர்ட் ஆகி நம்மளுக்கு வந்து ஏடிபி கிடைக்குது. அனிமல் செல் வந்து ஏடிபி வந்து நம்ம வந்து உள்ள கொடுக்குறோம் சாப்பாடு. நம்ம சாப்பிடாமலே விட்டுட்டா அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டாலரன்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னன்னா செல்ஸ் எல்லாம் வந்து அழிய ஆரம்பிச்சிடும். ஸோ அது ஒன்று இருக்கு. ஸோ அதுதான் வந்து ரிஸ்க். ஸோ நம்ம வந்து 3 வேளைக்கு வந்து கண்டிப்பாக சாப்பிட்டாகணும். இது வந்து பெரிய ஒரு டிஃப்ரென்ஸ். அப்புறம் நம்ம உள்ள போனோம் அப்படின்னா பிளான்ட் செல் அனிமல் செல்ல வந்து நீங்க பிளான்ட் செல்ல வந்து ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கறது வந்து செல் வால். அந்த செல் வால் வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு ரிஜிட்டான ஸ்ட்ரக்சர், அதாவது ரொம்ப தடிமானமா இருக்கும் செல் லெவல்ல. அந்த ஸ்ட்ரக்சர் வந்து என்னன்னா அது ஒரு ஷேப் கொடுக்குது. இன்னொன்று வந்து அந்த ஸ்ட்ரக்சர் தான் வந்து பிளான்ட்டை வந்து ஸ்டோரியா நிற்க வைக்குது. ஏன்னா நம்ம வந்து பிளான்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கீழே இருந்து மேலே வளர்ந்துக்கிட்டே போவோம். அந்த செல்வால் தான் வந்து கரெக்டாக அந்த பவுண்டரிஸ் வந்து செட் பண்ணி போயிட்டு இருக்கு. இல்லாட்டி ஒவ்வொரு பிளான்ட்டும் வந்து அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டே இருக்க முடியாது. அதனால வந்து நம்ம அந்த பிளான்ட்டோட க்ரோத் வந்து பூமியில இருந்து வானத்துக்கு போகிறதுனால வந்து அந்த செல்வால் வந்து அந்த மாதிரி வந்து ரிஜிடாக வந்து இருக்க வேண்டியதாக போயிடுது. அனிமல் செல்லுக்கு வந்து அப்படி கிடையாது. நம்மளாம் வந்து ஃப்ளெக்சிபிள். அதனால அனிமல் செல்லுக்கு வந்து செல்வால் கிடையாது. ஸோ இன்னொரு விதத்தில் வந்து செல்வால் வந்து எப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா பிளான்ட்ஸ் வந்து வளரும்போது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல இருக்கும். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து செல்வால் வந்து ஒரு ஷாக் அப்சர்வர் மாதிரி வந்து ஆக்ட் பண்ணும். அதனால வந்து அந்த ஸ்ட்ரெஸ் வந்து பிளான்ட்டுக்கு வந்து தெரியாது. ஆனால் அனிமல் செல்லுக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ஷாக் அப்சர்வர் வந்து தேவையில்லை. அந்த செல்ஸ் வந்து ஸ்ட்ரெஸ்ல இருக்காது. ஏன்னா நம்ம வந்து ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால அது ஒரு நல்ல ஒரு விஷயம் பிளான்ட்ஸ் எல்லாம். அதனால வந்து செல்வால் வந்து கண்டிப்பாக தேவை. இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து என்னன்னா, அந்த செல்வால் வந்து இந்த வாட்டர் லாஸ் வந்து ப்ரிவென்ட் பண்ணிடும். அதனால அது வந்து பெரிய ஃபங்க்ஷனாலிட்டி பிளான்ட் செல்லுக்கு. எல்லாம் எடுக்கிற தண்ணி வந்து பிளான்ட் விட்டு வெளியில கிளம்பிடும். அதனால வந்து அது ப்ரொடெக்ட் பண்றதுக்கு வந்து செல்வால் வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இப்போ அனிமல் செல்ல வந்து கிடையாது. அதனால நம்மளுக்கு வாட்டர் லாஸ் ஆகுமா அப்படின்னா
கண்டிப்பா ஆகும். இப்ப நீங்க ஜிம்க்கு போயிட்டு வந்தீங்க அப்டின்னா, உங்களுக்கு வந்து பாடி ஃபுல்லா வேர்த்து கொட்டுது. அது வந்து ஒரு வாட்டர் லாஸ் தான். ஸோ ஆனா நம்மளுக்கு வந்து அந்த வாட்டர வந்து நம்ம இன்ஜெஸ்ட் பண்ண தெரியும். நம்ம வந்து எப்ப லாஸ் ஆகுதோ நம்ம வந்து எடுத்துக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து ஆர்டிஃபிஷியலா, மேனுவலா வந்து நம்ம வந்து ஃபுட் சோர்ஸ் குடுக்குறோம். அதனால நம்ம வாட்டர் வந்து குடிச்சுக்கிட்டே இருப்போம். அதனால தான் வந்து பிளான்ட் செல்லுக்கு வந்து நீங்க வந்து ஒரு டைம் தண்ணி ஊத்திட்டீங்க அப்டின்னா ரொம்ப நாள் வரும். ஆனா நம்ம ஹியூமன்ஸ்க்கு வந்து அப்டி இருக்காது. அனிமல்ஸ்க்கு இருக்காது. அவங்க வந்து தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா வந்து வாட்டர் லாஸ் வந்து ஆயிட்டு இருக்கு. அதுக்கு ரீசன் வந்து செல் வால் கிடையாது. அதனால வாட்டர் லாஸ் வந்து ஃபாஸ்ட் ஆயிடும். ஸோ அதுதான் வந்து பிரச்சனை. ஸோ பிளான்ட் செல் வால் இருக்கிறதுக்கு ஒரு ரீசன் இருக்கு. அனிமல் செல்க்கு வந்து வால் இல்லாததுக்கு ஒரு ரீசன் இருக்கு. இப்போ வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க இப்படி வேணா யோசிச்சு பாருங்க. இப்ப நம்ம கையில வந்து ஒரு கொசு வந்து உட்காருது அப்படின்னா, அது வந்து கடிச்சது அப்படின்னா, நம்ம வந்து பெயின் ஃபீல் பண்றோம். ஆனா, அந்த கொசு வந்து பிளான்ட் மேல உட்கார்ந்ததுன்னா, பிளான்ட்க்கு வந்து தெரியாது. ஏன்னா, செல் வால்னால தான். செல் வால் வந்து பிளான்ட்ட வந்து புரொடெக்ட் பண்ணுது. அதனால வந்து வெளியில இருக்கிற இன்செக்ட்ஸ் அதெல்லாம் வந்து இருந்தாலும் வந்து, பிளான்ட்ட வந்து அவ்வளோ ஈஸியா வந்து டேமேஜ் பண்ண முடியாது. ஆனா, நம்ம ஸ்கின்ல வந்து உட்கார்ந்தது அப்படின்னா, நம்ம வந்து மஸ்கிட்டோஸ வந்து தட்டிக்கிட்டே இருப்போம். அதுக்கு ரீசன் வந்து என்னன்னா, நம்மளுக்கு வந்து புரொடெக்ஷன் இல்ல. செல் வால் புரொடெக்ஷன் கிடையாது. அதனால வந்து இந்த மஸ்கிட்டோஸ் இந்த மாரி பூச்சிங்கள்லாம் வந்து ஈஸியா வந்து செல்ல வந்து பெனட்ரேட் பண்ணிரும். அதுதான் நம்ம வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்றோம். பிளான்ட் செல்ஸ்க்கு வந்து செல் வால் இருக்கிறதுனால வந்து என்ன அதுக்கு நல்ல ஷேப் கிடைச்சுச்சு. அதனால அனிமல் செல் வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, அது இர்ரெகுலர் ஷேப்பா இருக்கும். ஸோ நீங்க வந்து இதுதான் ஷேப் அப்படின்னு வந்து அனிமல் செல் வந்து சொல்ல முடியாது. ஏன்னா வந்து அதுக்கு வந்து செல் வால் இல்ல. அதனால அந்த ஸ்ட்ரக்சர் வந்து கரெக்ட்டா வந்து அதுக்கு வந்து செட் ஆகல. ஸோ அனிமல் செல் வந்து ஒரு இர்ரெகுலர் ஷேப். அப்புறம் நம்ம வந்து ஃபுட் வந்து ஜெனரேஷன் பண்றது பார்த்தோம் பிளான்ட் செல்ல. இப்போ ஃபுட் ஜெனரேட் பண்றது வந்து முக்கியமான ஒரு காம்போனன்ட் வந்து செல்லுக்குள்ள இருக்கு. அது வந்து என்னன்னா குளோரோபிளாஸ்ட். அந்த குளோரோபிளாஸ்ட்குள்ள தான் வந்து குளோரோஃபில் இருக்கு. அத வச்சு தான் வந்து ஃபோட்டோசிந்தசிஸ்லாம் நடந்து வந்து நம்மளுக்கு வந்து ஃபுட் கிடைக்குது பிளான்ட்க்கு. இப்போ அனிமல் செல்ல வந்து அதுக்கு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம வந்து ஃபோட்டோசிந்தசிஸ் ப்ராசஸ் போக போறதில்ல. அதனால நம்மளுக்கு இந்த அனிமல் செல்ல வந்து குளோரோபிளாஸ்ட் வந்து கிடையாது. ஸோ அத நம்ம வந்து தூக்கிக்கலாம். அந்த காம்போனன்ட் கிடையாது. பிளான்ட் செல்குள்ளார நம்ம போயிட்டோம் அப்படின்னா, நீங்க ஃபர்ஸ்ட் பெரிய ஒரு பார்ட் நீங்க பார்க்கறது வந்து சென்ட்ரல் வேக்யூல் அப்படின்னு. அந்த சென்ட்ரல் வேக்யூலோட நெறைய பர்ப்பஸஸ் இருக்கு. ஒண்ணு வந்து டர்கர் பிரஷர், அப்புறம் வந்து உள்ள வேஸ்ட் எல்லாம் ஸ்டோர் பண்றது, வாட்டர் ஸ்டோர் பண்றது அப்படின்னு. இப்போ அனிமல் செல்ல பார்த்தீங்கன்னா, அந்த வேக்யூல் இருக்கும். ஆனா வந்து அவ்ளோ சைஸ்ல இருக்காது. இப்ப பிளான்ட் செல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு 80-90% வந்து அந்த ஸ்பேஸே சென்ட்ரல் வேக்யூல் தான் இருக்கும். ஆனா அனிமல் செல்ல வந்து சின்னதா இருக்கும். ஏன்னா அதுக்கு வந்து டர்கர் பிரஷர் தேவையில்ல. அதனால வந்து அது வந்து சின்னதா இருக்கும். அது ஒரு பெரிய டிஃபரன்ஸ் நீங்க வந்து பார்க்க முடியும் அனிமல் செல்ல. அனிமல் செல்ல வந்து இந்த வேக்யூல்ஸ் வந்து 1 இருக்காது. 1க்கு மேல நெறையவே இருக்கும். ஏன்னா வந்து அது பெரிய ஸ்பேஸ் பிடிக்கிறதில்ல. அதனால வந்து சின்ன சின்ன வேக்யூல்ஸ் வந்து எல்லா இடத்துலயும் இருக்கும். வேக்யூல்ஸோட பர்ப்பஸ் வந்து வேஸ்ட் அப்புறம் வாட்டர் எல்லாமே வந்து ஸ்டோர் பண்றது. ஸோ அந்த பிளான்ட்க்கு வந்து டர்கர் பிரஷர் வேணுன்றதுனால தான் அது வந்து 1 இருக்கு, பெருசா இருக்கு. ஆனா அனிமல்ஸ் செல்க்கு வந்து அது தேவையில்ல. ஸோ அதனால வந்து நெறையவே நீங்க பார்க்கலாம் வேக்யூல்ஸ் பொறுத்தவர. இந்த பிளான்ட் செல்க்கும், அனிமல் செல்ஸ்க்கும் இதுதான் வந்து ஒரு பெரிய டிஃபரன்ஸஸ். அப்புறம் வந்து ஆல்மோஸ்ட் எல்லாமே வந்து சேம் தான். நீங்க அந்த பிளான்ட் செல் வீடியோ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நெறைய டெப்த் தெரிஞ்சு போயிடும். இத மனசுல வச்சுக்கிட்டு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு வந்து நெறைய புரிஞ்சிரும். ஆனா ஒரு பெரிய டிஃபரன்ஸ் வந்து நீங்க பார்க்கலாம். பிளான்ட் செல் சயன்ஸ் கோணத்துல இல்ல. நம்ம மோர் லைக் ஒரு ஜெனரல் கோணத்துல இருந்து. பிளான்ட்ஸ் வந்து தன்னோட ஃபுட் அது பண்ணுது. அதே வந்து உருவாக்குது. அப்புறம் அந்த ஃபுட்ட வந்து ஷேர் பண்ணுது. நம்மளுக்கு வந்து ஃப்ரூட்ஸா குடுக்குது, வெஜிடபிள்ஸா குடுக்குது. ஆனா நம்ம அனிமல் செல்ஸ் அது அனிமல்ஸ்னா ஹியூமன்ஸ் அண்ட் அனிமல்ஸ் எல்லாமே வந்து ஃபுட்ட வந்து வெளிலருந்து எடுக்குறோம். அதாவது மத்தவங்ககிட்ட இருந்து ஃபுட்ட புடுங்கி நம்ம சாப்பிடுறோம். நம்மளுக்கு பத்தலன்னா இன்னும் புடுங்கி சாப்பிடுறோம். ஸோ நம்மளோட வேலை வந்து ஃபுட்ட புடுங்கி சாப்பிடுறது. பிளான்ட்டோட வேலை வந்து ஃபுட்டு அதே கிரியேட் பண்ணிட்டு மத்தவங்களுக்கு ஷேர் பண்ணுது. யோசிச்சு பாருங்க. எப்படி இதுல 2த்துக்கும் ஒரு பெரிய டிஃபரன்ஸா நீங்க வந்து இத கன்சிடர் பண்ணலாம். சரி. இந்த வீடியோல நீங்க கத்துக்கிட்ட நாலேட்ஜ் வச்சு நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அதுக்கு வந்து பதில் வந்து கமெண்ட்ஸ்ல போடுங்க. இப்போ நம்ம செல்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ உலகத்திலேயே வந்து பெரிய செல் வந்து என்னது? சிங்கிள் செல். இப்போ அத நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்டின்னா, நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அது ஒரு செல்லா அப்டின்னு. ஏன்னா நம்ம வந்து கண்டிப்பா அத கையில புடிக்க முடியும். அது வந்து உலகத்துல இருக்கு. நீங்க வந்து கண்டுபிடிங்க. கண்டுபிடிச்சு கமெண்ட்ஸ்ல வந்து போடுங்க. நம்ம வந்து அது ஒரு இன்ட்ரஸ்டிங் கான்வர்சேஷன் நாம வந்து வைக்கலாம். இப்ப நான் வந்து உங்கள குழப்பாம வந்து அனிமல் செல்ஸ் அப்புறம் பிளான்ட் செல்ஸோட வித்தியாசங்கள்லாம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன்னு நெனைக்கிறேன். உங்களுக்கு இந்த கான்டென்ட்லாம் புடிச்சிருந்ததுன்னா, தயவு செஞ்சு உங்க ஃபிரெண்ட்ஸ் கிட்ட போய் ரெக்கமெண்ட் பண்ணுங்க. அவங்களும் வந்து இந்த நாலேட்ஜ் எல்லாம் கெயின் பண்ணிக்கட்டும். என் சேனலையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. என்னோட வாட்ஸ்அப் தமிழ் சயன்ஸ் கம்யூனிட்டிய வந்து ஜாயின் பண்ணுங்க. உங்க நாலேட்ஜ இன்னும் நெறைய வளர்த்துக்குங்க. நம்ம அடுத்த வீடியோல இன்னொரு இன்ட்ரஸ்டிங்கான டாபிக்கோட பார்ப்போம். சரிங்களா? பாய்.